புதுசாக nsrr கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸுங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? அவங்களுக்கு ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாகவும் கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் ஒரு வித்தியாசமாக புடலங்காயை வச்சு ஒரு சிப்ஸ் பண்ணலாமா? இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் புடலங்காய் சிப்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாமா? கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புடலங்காவை ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காவை இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம ஆயிலில் பொரிக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் சூடாகட்டும். நம்ம இந்த புடலங்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா புடலங்காவையும் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சாச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான புடலங்காய் சிப்ஸ் ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.